டப்பாங்குத்து 2024 தமிழில் தேட்டரில் வெளிவந்த ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி ஆர் முத்துவீரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சங்கரபாண்டி, தீப்தி, துர்கா மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய நம்ம ஹீரோ ஒரு தெருக்கூத்து கலைஞர். பரம்பரையாக இவங்க ஃபேமிலி வந்து தெருக்கூத்து ஆடணுனால இவர் தெருக்கூத்து கலைஞராக இருக்கார். ஹீரோயினி அவங்க அம்மா யார் கூட ஓடி போயிட்டாங்க, அப்பா யாருன்னு தெரியாது. ஒரு மாதிரி ஒரு அப்செட்டான நிலையில் இவங்களுடைய டீமில் இணையறதுக்கு வராரு. எப்படியாவது அம்மா அப்பாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நானும் உங்கள் டீம் கூட இணைஞ்சு நானும் தெருக்கூத்து ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்க மாமா, ஹீரோவுடைய மாமா மட்டும் இதை ரொம்ப வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாரு. இப்போ இறுதியில் ஹீரோயினி அவங்க டீமோட சேர்ந்து தன்னுடைய ஃபேமிலியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்களுடைய ஃபேமிலி யார், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் ஹீரோடைய ஆக்டிங். ஒரு தெருக்கூத்து கலைஞராக வாழ்ந்திருக்காரு. தெருக்கூத்துனா என்ன, அதில் என்னவெல்லாம் கஷ்டம் இருக்கும், தெருக்கூத்தையே நம்பி வாழ்கிற ஃபேமிலியில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத உள்ளபடி காமிச்சிருக்காங்க. அந்த கருப்பன் பாட்டு ஒன்று வரும், அது வித்தியாசமாக இருக்குது. சினிமா வரலாற்றுலேயே செம்ம வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய முழுக்க ஒரு வெயிட்டான கேரக்டரான ஹீரோயின் தான். ஏன்னா அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகுது. அவங்களோட ஆக்டிங் செம்மையாக சிறப்பாக வந்திருக்கு. அப்படியே அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸில் டான்ஸ், அதை தெருக்கூத்து ஆடுவாங்க பாரு, எப்பா என்னம்மா அது இப்படி பின்னி பெடல் எடுக்கிறியம்மா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே அப்படி உருக வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு கிளைமேக்ஸில் ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா மைனஸ் எதுவுமே எனக்கு தெரில. எனக்கு பயங்கரமான ஒரு மசாலா படம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்காது. ஒரு கலை, தெருக்கூத்துனா எப்படி இருக்கும், அவங்கள எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு கலையாக அந்த படத்தை பார்த்தா ஒரு ஒர்த்தான மூவி தான். இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சில்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி சூப்பராக இருக்கும், சுமாராக இருக்கானா, நான் சொன்ன மாதிரி ஒரு கலைநயமான ஒரு படம் வேணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒர்த்தான மூவி. ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.